ஹாய், வாங்க இன்றைக்கி ஒரு எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்கை நல்லா வேக வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி சேர்த்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் கறி மசால் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண முட்டையை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி கடைசியாக கொத்தமல்லியும் புதினாவும் தூவி இறக்குனிங்கன்னா நம்மளுடைய எக் ரோஸ்ட் ரெடி. இது ரைஸ்க்கோ தோசைக்கும் நல்லாயிருக்கும். நிஜமாகவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.